நிறைய பேர் கேரளாவை சேர்ந்தவங்க, அதனால சீக்கிரமா ஒரு கதை சொல்றேன். குருவாயூரப்பன் கோவில்ல நடந்ததா சொல்லுவாங்க. குருவாயூரப்பனுக்கு ஒரு பக்தர் வந்து 2 வாழைப்பழத்தை கொடுத்துட்டு படைச்சிட்டு போயிட்டாரு. ஒரு ஏழை பையன், பசி அவனுக்கு, ஓடி வந்து 2 பழத்தை தூக்கிட்டான். தூக்கிட்டு வெளியில போனவன் என்ன நினைச்சானோ தெரியல, ஒரு பழத்தை எடுத்து குருவாயூரப்பன் முன்னாடியே போட்டுட்டு ஒரு பழத்தை தான் எடுத்து சாப்பிட்டுட்டான், மாட்டிக்கிட்டான். ஏய், குருவாயூரப்பனுக்கு போட்ட பழத்தை நீ எடுத்தியா, உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு பெரியவர், என்ன தண்டனைன்னா 100 தடவை அந்த கோயில சுத்திவான்னு சொல்லிட்டார். சொன்னதோட அவரே உட்காந்து என்றாரு. 100 தடவை வந்தானா. ரவுண்ட் 1 பையன் வந்துட்டான். ரவுண்ட் 2 பார்த்துட்டே இருக்காரு, கண்ணை தேய்ச்சிட்டு பாக்குறாரு. சல்லுன்னு சலங்க ஒலி கேட்கிறது, மயில் பீலி அசைய அசைய அந்த கிருஷ்ணனே 2வது ரவுண்ட்ல வந்தான். என்னடா அது கிருஷ்ணன் நடந்து வரான்னு பார்த்தா 3வது ரவுண்டு பையன் வரான், 4வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான், 5வது ரவுண்டு பையன் வரான், 6வது ரவுண்டு கிருஷ்ணன் வரான். 100 ரவுண்டு முடிச்ச அப்புறமா கிருஷ்ணனை பிடிச்சிட்டாரு. கண்ணா, உனக்கு நான் தண்டனை கொடுக்கலையே, அந்த பையன் எடுத்தானு அவனுக்கு தானே தண்டனை கொடுத்தேன், நீ ஏன் தண்டனையில பாதியை வாங்கிக்கிட்டேன்னு பெரியவர் கேட்டாரு. அப்பா கண்ணன் சொன்னா, 2 பழத்துல 1 எனக்கு கொடுத்துட்டான், அவன் 1 தான் சாப்பிட்டான், அப்ப தண்டனையில பாதிய நான் தானே எடுத்துக்கணும்னு கண்ணன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. இந்த கதையில இருந்து நாம